ஸோ எல்லாருமே மென்சுரேஷன் சாப்டரை எப்படி ஈஸி சம்மெல்லாம் போடுறது அப்படின்ட்டு வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால தான் மென்சுரேஷன் எடுத்து ரிவைஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதுவும் சிம்பிளாக சொல்லித்தரதுக்காக இந்த வீடியோஸ் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ரேடியஸ் ஹைட் எதுக்கு? சிலிண்டருக்கு ரேடியஸும் ஹைட்டும் கொடுக்கல, ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ மைண்டில் ஸ்டோர் ஆகி இருந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வரணும். ஸோ சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு. அடுத்து ரேடியஸும் ஹைட்டும் என்னன்னு கேட்டிருக்குறாங்க. அவங்க தான் கொடுக்கலையே, ரேஷியோவில் தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சிஎஸ்ஏ என்னது? 2πRh. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 5500 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆரும் தெரியாது, ஹெச்சும் தெரியாது. ஆரும் ஹெச்சும் எதில் கொடுத்துருக்காங்க? ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆரும் ஹெச்சும் 5:7 அப்படின்னு உங்களுக்கு ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 5h/7 இதை கொண்டு போய் எங்கே போடணும்? உங்களோட இந்த ஃபார்முலாஸில் போடணும். ஸோ 2 பைக்கு 22/7, ஆருக்கு வேல்யூ என்ன? 5h/7 இன்ட்டு ஹெச் 5500. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். இங்கே இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் ஸ்கொயர்டு கிடைக்கும். பட் பேலன்ஸ் நம்பர் எல்லாம் ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயருக்கு ஒரு 5 போயிடும், 7க்கு ஒரு 7 போயிடும். ஸோ 35, 5 7s 35. இந்த ஹெச்சை கொண்டு போய் எங்கே போடணும்? இந்த ஆரில் போடணும். அப்போ ஆரில் போடும்போது உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 × 35/7. அப்போ கேன்சல் பண்ணும்போது 25. ஹெச் வந்து 35 சென்டிமீட்டர், ஆர் வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம் முடிச்சது.